ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடு வந்து குட்டி போட போகிறான். இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடுக்கியோட பிள்ளை. அவன் போனட வந்து 2 குட்டி போட்டான். நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் 2 குட்டி போட்டான். இப்போ வந்து இன்றைக்கி இவன் குட்டி போட போகிறான். இன்னும் குட்டி போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையா, காலையில் வந்து 2 ஆடு குட்டி போட்டானுங்க. நேற்று வியாழக்கிழமை அன்றைக்கி நேற்று மட்டுமே பார்த்திங்கன்னா 5 ஆடு குட்டி போட்டுடுச்சு. அதுக்கு முதல் நாள் புதன்கிழமை வந்து ஒரு ஆடு குட்டி போட்டுச்சு. அதுதான் நம்ம தாலாட்டு. அந்த தாலாட்டு குட்டி போட்ட வீடியோவை நம்ம வீடியோவாக போட்டாச்சு. இவனுங்க வீடியோலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோவாக நம்ம எந்தெந்த ஆடு குட்டி போட்டிருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் போட மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் போட தான் நம்ம வீடியோ வந்து வியூஸ் வந்து அதிகமாகும். நம்ம டெய்லி இனிமேல் வரப்போகிற வீடியோவில் வந்து ஆடுங்க குட்டி போட்ட வீடியோவை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஒரு 20 நாள் வரைக்கும்னாவது நம்ம ஆடுங்க குட்டி போட்ட வீடியோவாக தான் வரப்போகுது. ஒரு இடமா சிச்சிக்கிட்டு இருக்கான், ஆனால் சிக்காத இடம் பாக்கி கிடையாது. இன்னும் குட்டி போடல. ஒரு இதுக்கு முன்னாடி போட்ட பிள்ளையே பாருங்கள். தேவர்த்தன் இருக்கானா, அப்புறம் எங்கே தேவர்த்தன் இருக்கான் பாருங்கள். இதோ போகிறான் பாருங்கள். 2 பேரும் அதோட பிள்ளை தான். உங்கள் அம்மா உங்களுக்கு அக்காவோ தங்கச்சியோ பெற்று தரப்போச்சு. தங்கச்சியோ தம்பியோ பெற்று தரப்போகுதுடி. ஆமாண்டி தங்கம். அம்மா இன்னைக்கு குட்டி போட போகிறா. எல்லாம் ஒன்று ஒன்றா படுத்துருப்பீங்க ஜோடி ஜோடியா. இன்னும் இப்படி பார்த்தாக்கா நிறைய பேர் கமெண்டில் வந்து அலாட்டு குட்டி போட்டுச்சு, சைடு குட்டி போட்டுச்சா, நெத்தி வேலை குட்டி போட்டுச்சா அப்படின்னு கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு நான் பதிலாக சொல்லிட்டேன்னா வீடியோ வந்து பார்க்க மாட்டீங்க. நான் எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளாக வீடியோ போடுறேன். பாருங்கப்பா. வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம வந்து இப்போ வந்து குட்டியை போய் பார்க்கலாம். குட்டிங்கெல்லாம் வந்து குண்டுக்குள்ளார இருக்கானுங்க. சின்ன குண்டுள்ள இருக்கானுங்க. சின்ன குண்டு வந்து பத்தில் எல்லாத்தையும் பெரிய குண்டுக்குள்ளார தூக்கி போடணும். இப்போ போய் குட்டியெல்லாம் பார்க்கலாம். குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கலராக இருக்குதுப்பா. அவ்வளோவும் அழகாக இருக்குது குட்டியெல்லாம். எல்லாம் நல்ல பெரிய பெரிய குட்டியாகவே போட்டிருக்கானுங்க. நம்ம போய் உள்ளார போயிட்டு பார்க்கலாம். கூண்டு உள்ளார விட்டுருந்தேன். இவங்க வந்து வெளியிலே வந்து படுத்துருக்காங்க தனியாக. ஏன்டி இங்கே வந்து தனியாக கிடக்குற? என் தங்கத்தோட சவுண்டெல்லாம் கேட்டிங்களா? என்ன சவுண்டு பாருங்கள். கலராக கிடக்குறானுங்கப்பா. ஜம்முன்னு சூப்பராக இருக்கானுங்களா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளாக நம்ம தாயும் பிள்ளையுமா சேர்த்து பார்க்கலாம். சரியா? வர எல்லாரையும் ஊட்ட விடணும். மதியானம் ஊட்ட விடணும். காலையில் ஊட்டி முடிச்சிட்டானுங்க. நம்ம குட்டியெல்லாம் ஊட்ட விடலாம். இவரையும் தூக்கி உள்ளார போட்டுருவோம். யாரோட பிள்ளை இது? இந்த தங்கம். ஏன் எலிக்குட்டி தங்கம் படுத்து கிடக்கு. குட்டிக்கெல்லாம் காவலா? ஏண்டி தங்கம், குட்டிக்கெல்லாம் காவலாக படுத்துருக்கீங்களா? தூக்கி உள்ளார போட்டு மாட்டி. சரி, உள்ளார போங்க. வரேன் இருங்க. வெய்ய என்னடா அப்படி அடிக்குது. எனக்கு மூச்சு வாங்குதுப்பா. வேலை வந்து ஒரு 2-3 நாளாக வந்து சரியான வேலை. இடுப்பு வலி தாங்க முடியல. நின்று அடித்தவங்க வெய்ய வந்து சோடியாங்க வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குட்டியும் நம்ம குண்டுக்குள்ளார தூக்கி விடல. இவங்க 2 பேரும் வந்து தலைச்சீத்து, அதனால் ஒரு குட்டி போட்டிருக்காங்க. இவனையும் தூக்கி குண்டு உள்ளார விட்டுலாம். வெய்ய வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை தான். வெள்ளிக்கிழமை மத்தியானமாக எடுக்கிற வீடியோ இது. பால்காரி வந்து நிறைய பேர் குட்டி போட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்க. பால்காரிலாம் இன்னும் குட்டி போடலை. இங்கே தான் படுத்துருக்காங்க பாருங்கள். இவங்களாம் வந்து இன்னும் குட்டி போடலை. நம்ம மயிலோட புள்ளைய மட்டும் கீழே ஓத்த குட்டி இறக்கி விட்டுருந்தோம். அதுக்காட்டியும் வீட்டுக்கு ஒரு வேலை வந்துச்சு, அதனால் ஓடியாச்சு. அது எங்கெங்கே ஏறி தாவி விளாண்டுட்டுருக்கு பாருங்கள். தூங்குறவனுங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. பால் குடிக்க மாட்டான் இல்லையா, அவன் தான் அவன். இப்போ நம்மளை பார்த்து என்ன ஓட்ட முடியாது பாருங்கள். இவங்கெல்லாம் படுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் சின்ன குட்டிங்க, அதனால் ஒரு செட்டாக படுத்துருக்காங்க. ஏண்டி இதோ வந்துட்டேன். நம்ம ஆட்டுக்குட்டியெல்லாம் தூக்கி ஊட்ட விடலாம். எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கிட்ட கொஞ்சம் பால் இருக்குது. இவன் வந்து ஒத்த குட்டி ஊட்டிட்டான். இவன்கிட்ட பால் இருக்குது. இதையும் கறக்கணும். நம்ம தாலாட்டுகிட்ட வந்து பால் இருக்குது, அதையும் கறக்கணும். தாலாட்டு பிள்ளை 2மே குடிச்சிச்சு. அதுவும் தாலாட்டு பிள்ளை குடிச்சிட்டான். வாங்க உள்ளார இருப்பாங்க. இப்போ இது ஒரு காம்பில் மட்டும் பால் இருக்குது. ஒரு காம்பில் உள்ளதை அது பிள்ளை குடிச்சிச்சு. தாலாட்டுகிட்ட கொஞ்சம் பால் இருக்குது பாருங்கள், அதையும் கறக்கணும். வந்து இன்னும் கொஞ்சம் குடிக்கட்டும். நம்ம நெத்தி வெள்ளை புள்ள 2மே அதுக்கிட்ட உள்ளதை கரெக்டாக குடிச்சிடும். நெத்தி வெள்ளைக்கிட்ட வந்து பால் இருக்காது. கரெக்டாக அவனுங்களே குடிச்சிடுவானுங்க.
பால் இருக்காடி தங்கம்? பால் இருக்குது. இன்னும் 2 நாளைக்கு, அதுக்கப்புறம் எல்லாம் ஃபுல்லாக சப்புன்னு தப்பிடுவானுங்க. 2 பேரும் ஃபுல்லாக பாலை குடிச்சிட்டானுங்க பாருங்கள். இது வந்து 3 குட்டி போட்ட ஆடு. 3 குட்டி போட்டதில் 2 குட்டியை தூக்கி விட்டோம். இந்த கருப்பையும் இந்த வெள்ளையும் வந்து தூக்கி விட்டோம். இது 2 பால் குடிச்சிட்டு இதை வந்து நம்ம தாலாட்டுட்ட வந்து தெரியாமல் விட்டுட்டோம். தாலாட்டுட்ட வந்து வயிறு ஃபுல்லாக பால் குடித்தது போக தான் மடியில் இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது. தாலாட்டுட்ட விட்டாச்சு. இது 2ம் இது அம்மாக்கிட்ட குடிச்சிக்கிச்சு. இப்படி தான் வந்து நம்ம நிறந்து பாலை விட்டுருவோம். என் அழகி போட்ட தங்கம் இன்றைக்கி காலையில் போட்டுச்சு. நம்ம தலைச்சீத்து ஆடு குட்டி போட்டுச்சு தோணும் இல்லையா, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி. இன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை. நம்ம அழகி வந்து குட்டி போட்டதான். அழகியோட பிள்ளை தான் நம்ம காமிச்சிருந்தோம் ஷார்ட்ஸில். அழகி வந்து பால் கொடுத்துச்சு. அவனை தூக்கி உள்ளார போட்டுடலாம். இப்போ எல்லாத்துக்கும் மேலே இது ஒன்று போயிட்டுருக்கு பாருங்கள், நோஞ்சா மாரி. என்னால் இது ஸ்பெஷலாக வேறு கவனிக்க முடியல இந்த வேலையில். ஏன் தான் அப்படி இருக்குங்கிறது தெரியல. இது அம்மாக்கிட்ட இன்னும் பால் கறக்கணும். அங்கே பாருங்கள், மடியில் பால் இருக்குது. பாலை கறந்து இதுக்கு போடணும். என்ன பண்ணணுன்னா, எல்லோரும் கொஞ்சம் வந்து ஒரே மாதிரியே இருக்கானுங்க. ஒரு சில ஆட்டுக்குட்டி வந்து ஒரே மாதிரியே இருக்குது. அதுக்கெலாம் வந்து அடையாளமாக கயிறு கட்டி விடணும். இப்போ வந்து வெய்ய நேரத்தில் முடியாது. நம்ம சாயந்தரமாக தான் எல்லாத்துக்கும் அடையாளமாக கயிறு கட்டி விடணும். யாரோட பிள்ளைங்கிறது எனக்கே மறந்து போயிடுது. போங்கடி, உள்ளார போங்கடி, போங்க. இவனுங்க 3 பேரும் சாணி போட்டோம். ஆடுங்கள்லாம் பால் குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சாணி யூரின்லாம் போனதுக்கப்புறம் தூக்கி உள்ளார விட்டோம்னா அதுங்க இடம் கொஞ்சம் வந்து க்ளீனாக இருக்கும். அங்கே குட்டி போட்டோம் ஒருத்தன் கத்திட்டு இருக்கான் பாருங்கள். இன்றைக்கி காலையில் குட்டி போட்டுச்சுன்னு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அழகியும் அவனு தான் வந்து குட்டி போட்டது. நம்ம உடுக்கியோட புள்ள வருது பாருங்கள், வயிற்றில் வெள்ளை இருக்கு இல்லையா, அதுதான். இப்போ தான் தூக்கிட்டு வந்து போட்டோம். அவன் பிள்ளைய வந்து தூக்கி விடல, குண்டுக்குள்ளேயே கிடக்கான். நம்ம அழகி பிள்ளையவும் தூக்கி உள்ளார விட்டுடலாம். ஏன்னா காலையில் குட்டி போட்டது. நம்ம தூக்கி உள்ளார போட்டால் தான் அதுங்க போய் ஏதாச்சும் தீனி திங்கும், தண்ணி குடிக்குங்க. வாடி தங்கம், என் அழகி போட்ட தங்கங்க. இந்த வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுக்கிறது தான், போட்டு குழப்பிக்காதீங்க. இது வந்து இந்த வீடியோ வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். சரிடி தங்கம். சரி. இங்கேருந்து தூக்கி விட்டாக்கா சரிப்பட்டு வராது. நம்ம இனிமேல் மேலேருந்து அப்படியே தூக்கி விட்டுக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணணும். நிறையா குட்டி இருக்கிறதுனால இனிமேல் அப்படி தூக்கி விட முடியாது. அங்கேருந்து எட்ட மாட்டேங்குது. நம்ம இங்கேருந்து குட்டி போடும்போது என்ன பண்ணுதுன்னா பெறலுதுங்க. நம்ம மயிலோட பிள்ளை மண்ணு திங்க ஆரம்பிக்குது பாருங்கள். போங்கடி, உள்ளார போங்க. 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 இவனையும் தூக்கி உள்ளார போட்டுக்கலாம். இந்த சேப்பாடு போட்ட 3 குட்டியில் இவன் ஒரு குட்டி. வாங்க உள்ளார போங்க. சாணி போடுறான் வந்தோம். சாணி போட்டும் போடுறா போடு. இதெல்லாம் கிடா குட்டியா பட்டை குட்டியான்னு தனியாக ஒரு நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். காடி தங்கம், நீ இன்னும் கொஞ்சம் நேரம் குடிக்கிறியா? இவன் லவோன்ட்டு இருக்கான் பாருங்கள். அதுக்கு தான் 2 குட்டி போட்டாலே 2 வந்து போல்டாக போடுங்கிறது. நீ போய் இன்னும் கொஞ்சம் நேரம் ஊட்ட அம்மாட்ட போ. ஆனால் இரு மயில்கிட்ட ஊட்ட விட்றோம் உன்னை. இவனும் சாணி போடுறான். கொஞ்சம் சாணி போட்டோம். நம்ம வந்து அந்த குட்டியை தூக்கி விட்டுடலாம். இதெல்லாம் வந்து பால் கறக்கணும். அதனால தான் ஒத்த குட்டி நிற்கிது. நம்ம வந்து கிண்ணத்தை எடுத்துக்குவோம். தங்கம், அங்கே என்ன குட்டி இது போடுறது கட்டி என்னடா அது கட்டி மண்ணு திங்கிது? இது நேற்று தான் குட்டி போட்டுது. ஐயா, சாணியை போட அடி பிச்சை எடுத்துருவேன். மண்ணு தண்ணினா ஐயா, மண்ணு திங்கக்கூடாதுமா, அடிச்சிடுவேன். நம்ம போய் பாலை கறந்துட்டு வந்துடலாம். ஊட்டினியா இல்லையாடியே? பால் இருக்கா? இன்னும் ஒரு காம்பில் பால் இருக்கு. ஆமாண்டா, நீ அங்கேயும் இங்கேயும் போ. சரி இருமா. எல்லாம் வந்து பாலை குடிச்சிட்டானுங்க. அதனால் வந்து கறந்து தான் ஆகணும். கறந்து என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. இருமா. சரி இது வந்து நிற்க மாட்டேங்குது. நம்ம வந்து கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு கறக்கலாம். ஒத்த காம்பில் மட்டும் பால் இருக்கு பாருங்கள். நம்ம தாளாட்டு ஓரளவுக்கு நிற்கும். தங்கப்பிள்ள
இருங்க, அம்மா பால் கறந்துக்கிறேன். ம், முன்னாடி தாங்க, மடியில் பால் இருக்கே, கறந்துக்கிறேன். மயில் நிற்கும், தாலாட்டு நிற்கும், அலமேலும் நிற்கும். குட்டி எடுத்துகிட்டு போத்த பார்த்தீங்களா? வா உள்ள வா. தாலி போட்டியா இல்லையா? ஏம்மா இது வந்து நம்ம ஒரு குச்சியால் தான் எடுத்து விடணும், வேறு வழி இல்லை. கேட்டே இருமா வரேன். சரி. ம் 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 காஞ்சி போச்சு. ம் வா உள்ளார வா, அவ்வளோதான் முடியா. போங்க உள்ளார போங்க. ம் ம் போ, நீனு வாம்மா ஒடியா. போங்க உள்ளார போங்க. ம் ம் சாயந்தரமாக தான் வந்து நம்ம கயிறெல்லாம் கட்டி விட்டு பெரிய குண்டு உள்ளார போட்டு விட்டுடலாம். ஏம்மா ஏண்டி? ஐயோ வாங்க வாங்க, 2 பேரும் வாங்க. இவனுக்கு வந்து அப்படியே இருக்குடா. இருமா, இரு வரேன். வாழை தூக்கு உள்ள வா. ஆட்டுக்குட்டி வந்து விடாமல் இருக்குது. ம் போங்க அந்தாண்ட போங்க. நவருமா வேறுக்குதுமா. ஃபோனே சூடு ஏறுது, ஸ்டோரேஜ் வேறு பற்ற மாட்டேங்குது. அப்பப்போ எல்லாத்தையும் டெலீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. போ, இன்னும் கொடியாட்டு பிள்ளை மட்டும்தான் இருக்குது, அந்த பால் குடிக்காதவன். அதை கறந்து அதுக்கு போட்டு விட்டா எல்லாத்துக்கும் பால் கொடுத்து முடிச்சாச்சு. ஏண்டி இதோ வந்துட்டேன். ம் சரி. ம் ம் அப்பா எவ்வளோ நேரம்? சரிம்மா ஏந்திரிங்க, உறுப்பு குடி அதிலே இருக்குது. ஏந்திரிக்கிட்டோம், உறுப்பு குடி வந்து ஒட்டிகிட்டு இருக்கு. அதை பிச்சு எடுக்க முடியாது, தானாக எழுந்திரிச்சாதான். ஒருத்தவங்க கமெண்டில் வந்து அக்கா ஏதாச்சும் வேலை இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் யாராச்சும் வேலைக்கு வந்தால் தேவலான் இருக்கு எனக்கு. ஏன்னா என்னால் கண்டிப்பாக முடியல. ஒரு நாளைக்கு 5 ஆடு 6 ஆடு பிரசவம் பார்த்துக்கிட்டு அதுங்களை ஊட்ட விட்டுக்கிட்டு உறுப்பு குடி எடுத்து போட்டுக்கிட்டு என்னால் முடிய மாட்டேதுப்பா. டயர்டாக இருக்குது, கட்டன்னு ஆடுது உடம்புலாம். அதுலேயும் இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அழகாக நம்ம ஆடு வளர்க்கலாம் போல இருக்கே அப்படின்னு. யோசிக்கிற மாதிரி ஒரு பொம்மை இருக்கும் இல்லையா, அதை போட்டு நம்மளும் ஆடு வளர்க்கலாம் போல இருக்கே அப்படி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக எங்களை மாரிலாம் ஆடு வளர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் வந்து நீங்களாம் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியாது. போதுண்டா சாமி இந்த வாழ்க்கை அப்படின்ட்டு ஓடிடுவீங்க. பார்க்கறதுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகாகவும் ஈஸியாகவும் தெரியலாம். அதோட கஷ்டத்தை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடுறது கிடையாது. இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத மாரியே இருக்கும், முகம்லாம் வீங்கி போயிட்டு ஒரு மாதிரி கடன்னு இருக்கும். என்ன சொல்கிறது, இப்போ வந்து எனக்கு பேசுகிறதுக்கு கூட எனர்ஜி இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது எனக்கு உடம்பு. இதெல்லாம் வந்து நம்ம ஆள் வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே கட்டுப்படி ஆகாது. எப்பயுமே எனக்கு வருஷத்துக்கு 2 டைம் வந்து இதேமாரி ஒரு வாரத்துக்கு வந்து எனக்கு நல்ல ஹெவியான வேலை இருக்கும். வீட்டு வேலைலாம் எதுவுமே செய்ய முடியாது, ரொம்ப டயர்டாகிடுவேன் நான். ஒரு வாரத்துக்கு தான், ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாருமே குட்டி போட்டுருவானுங்க. அப்புறம் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஊட்ட விடுற வேலை வந்து 3 வேலையும், அது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஃப்ரீயாக இருக்கும். ஏதோ 1 2 தான் வந்து குட்டி போடுவாங்க எப்பயாவது. அதுவும் எப்பயுமே வருஷத்துக்கு வருஷம் எல்லாம் ஒரே செட்டாக குட்டி போட்டுருவானுங்க.
நம்ம ஒரே செட்டாக மேய்ச்சலுக்கும் அனுப்பிடுவோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இவன் குட்டி போடணுன்ட்டு. ஆண்டி தங்கம் இன்னும் வந்து சைடு குட்டி போடலை, அங்கே நின்றுட்டுருக்காங்க. நம்ம வந்து ஆட்டுக்குட்டியெல்லாம் ஊட்ட விட்றதுக்காக வந்தோம், மத்தியானம் ஊட்ட விட்றதுக்காக வந்தோம். எல்லாத்தையும் ஊட்டி முடிச்சாச்சு. நம்ம மயில்கிட்ட வந்து கொஞ்சம் பால் வந்து இருந்தது, அதை கறந்துட்டு இருந்தோம் கிண்ணத்தில். இவன் வந்து வீச்சின்னு கத்துனானா அப்படியே விட்டுட்டு ஓடியாந்தாச்சு. நான் வரத்துக்காட்டியுமே குட்டியை போட்டுட்டார். ஏது ரெடி தாங்க தண்ணியிலேயே கிடக்குதே, செம்ம டயர்டாக இருக்குப்பா. சாப்பாடு செய்ய டைம் இல்லை, வீட்டு வேலை செய்ய டைம் இல்லை. ஏன்னா நான் தான் அதையும் பார்க்கணும். அதுக்காட்டி அவங்க ஊட்டத்துக்கு போகிறாங்க. சாக்கு துணியெல்லாம் எங்கே போட்டோன்னே தெரியல. துணி தேக்கிடக்கு பாருங்க, சாக்கு தேக்கிடக்கு பாருங்க. எனக்கு ஒரு நெகம் இல்லை இப்போ என் உடம்பு இருக்கிற நிலைமைக்கு. ஏண்டி நான் ஒன்றும் செய்யலை, துடைக்க தான் போகிறேன். ஈர பிள்ளைய தொடச்சி விட்றேன்டி. எனக்கு இன்னமும் யோசனை நின்றுட்டுருக்காண்டா. அளவுக்கு அதிகமாக வேலை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, முடிய மாட்டேது. எப்படி உண்ணிலாம் வந்துச்சு காதில். இரு வரேன், உண்ணி இருக்கு, நசிக்கிட்டடா. இந்த காதிலையும் இருக்குது, பேன் வந்துச்சு எல்லாத்துக்கும். குட்டி போட்டதுக்கு அதுக்கும் கொட்டாயே ஒரே கவுச்சியாக இருக்கா, எல்லாத்துக்கும் பேன் வந்துச்சு. எல்லோரும் குட்டி போட்டதுக்கப்புறம் நம்ம கொட்டாயெல்லாம் கொட்டி விட்டுட்டு நல்லா டெட்டால் வாங்கிட்டு வந்து, வாயுலலாம் வேர்வை புதுரா, உப்பு கறிக்குதுடா. ஏந்திரியாண்டியே, கொஞ்சோண்டு ஏந்திரிச்சுக்கேன். இங்கே உறுப்பு கறி ஒட்டிகிட்ருக்கா, அது எனக்கு அது பிச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு வராது. தானே எந்திரிச்சா தான். ஏந்திரிக்கிட்டோம், இதில் படுத்துங்க. எல்லாமே கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக போடுறானுங்கடா. சரி, கலர் வந்து நல்ல கலராக இருக்குது. குட்டியும் வந்து எல்லா குட்டிங்கள மாரியும் இதுவும் பெருசாக இருக்குது. உடுக்கையோட பிள்ளை. உடுக்க வந்து குட்டி போடுறதுக்கு இன்னும் 1 மாதம் ஆகும், தாண்டும், 1 மாதம் தாண்டும் உடுக்க குட்டி போட. நம்ம எல்லா குட்டிங்களுக்கும் கொடுத்தது போக மீதியை கறந்து இதில் வச்சாச்சு. இதை வந்து என்ன பண்ணுறதுங்கிறது தெரியல. எல்லா குட்டியும் குடிச்சிட்டானுங்க. இவ்வளோ பால் வந்து கறந்து வச்சிட்டோம். ஏஞ்சி நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு குட்டி தான் போட்டிருக்கு, போட்டு ரொம்ப நேரம் ஆகுது. எனக்கு பசி கடங்குது. மணி வந்து 2:45. இன்னும் மதியம் சாப்பாடு செய்யலை. நான் போனால் தானே செய்கிறதுக்கு. நம்ம சோளக்கருது மட்டும் வாங்கியிருக்கோம், அதை கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டுட்டு வந்தேன். நம்ம ஆட்டுக்குட்டிக்கெலாம் பாலை கொடுத்தாச்சு, வயிறு ஃபுல்லாக குடிச்சிச்சு. நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு சமைப்போம். இது இனிமேல் எழுந்திரிச்சு தானாக குடிக்க ஆரம்பிச்சிடும். அது என்ன உறுப்பு குடியை தான் விட்டு வைக்காத போல் இருக்குது, போடுறதுக்காட்டியுமே படாத பாடுபடுத்துது. இதுதான் கண்காணிச்சிட்டே இருக்கணும். என் ஃபோனுக்கு இன்னும் அழுக்காயிடுச்சுப்பா. சார்ஜும் இல்லை ஃபோனில், 16% தான் இருக்குது. போய் சார்ஜை போடுவோம், குடிச்சிட்டு தான் சமைக்கலாம். ஏன்னா மேலும் கண்ணாபின்னான் இருக்குது. சரி, ஒரு குட்டி தான் போட்டிருக்கான், பரவாயில்ல, நல்லா. ஆனால் பெரிய குட்டியாக இருக்குது. என்ன குட்டிங்கிறது நான் பார்க்கல, பார்ப்போம். ரெடி தாங்க, பொட்டைக்குட்டி. நிறைய பேர் இந்த நடை வந்து பொட்டைக்குட்டி தான் போட்டிருக்கானுங்க, அதுவும் நல்லதுக்கு தான். நம்ம வீட்டுக்கு போகலாம்.